படம் உண்மையிலேயே மிக சிறப்புங்க. ஒரு தனி மனிதரால் இவ்வளோ தூரம் இவ்வளோ காட்சிகளையும் தானே வடிவமைச்சு கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்த மாதிரி இருந்தது. குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். இவருடைய தனி மனித உழைப்பை வந்து பாராட்டணும், மகிழ்ச்சிக்குரியது. அன்பு தான்ங்கிறத, அன்பே முக்கியம் அப்படிங்கிறது தான், பணமோ மற்றதோ பெரிதல்ல அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறாரு. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை. ஆமாம், மிக சிறப்பு. அதாவது ஒரு தனி மனித உழைப்புங்கிறது இவ்வளவு காட்சிகளையும் ஒரே ஒருத்தரை வடிவமைக்க முடியும், இவ்வளோ திரைப்படங்களை இயக்க முடியுங்கிறத ஒரு மிகப்பெரிய சாட்சி. இது உலகத்தினுடைய ஒரு இதுதான் புதிய பரிணாமம். வாழ்த்துக்கள் தோழருக்கு, எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். ஒரு வியப்போட இந்த படத்தோட இயக்குனர் ராஜ்குமார் அவர்கள் வந்து சிறப்பாக செஞ்சுருக்காரு. அந்த ஊருக்கு பெருமை சேர்த்திருக்காருன்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து நான் வந்து பார்க்க ஆரம்பிக்கும் போதுலேருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்காருங்கிற அந்த விந்தையிலேயே உட்காந்துருந்தேன். ரொம்ப நேரம் ஷாக்லேயே இருந்தேன். ஏன்னா ஒரு கேரக்டர் எல்லா கேரக்டராமே நடிக்கிறதுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. அதை நம்ம ஒத்த செருப்பில் பார்த்திங்கன்னா பார்த்திபன் சார் வந்து தன்னைத்தானே வந்து ஒரு மனிதனாக நடிச்சிருப்பார், எல்லா கிராஃப்ட்லேயும் நடிச்சிருப்பார். ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் எல்லா டெக்னிக்கலி எல்லாமே எடுத்து பண்ணியிருக்காரு. இது உலகத்திலேயே வந்து இது தலை சிறந்த படமாக தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு மனுஷன் எல்லா கிராஃப்ட்லேயும் தன்னைத்தானே செதுக்கியிருக்காரு. தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தியிருந்தாலும் கூட இது வந்து மிக அருமையாக வந்து அந்த தொழில்நுட்பத்தை எப்படி கையாண்டிருக்காரு. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கதாநாயகங்கிற பிம்பத்தை உடைச்சிட்டாரு. கதை சொன்ன விதம் வந்து இந்த கதையில் என்ன சொல்கிறாரு, ஒரு தனி மனுஷன் வந்து இந்த உலகத்தை வந்து ஆளணும்னு நினைக்கும்போது அவன் பிறந்தது தனியாக இருக்கலாம், ஆனால் வந்து வளரக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தோடையும் சேர்ந்து தான் வாழ வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படி அவன் யாருமே இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், தன்னுடைய அம்மா கேரக்டரும் அவர் தான், நண்பர்கள் கேரக்டரும் அவர் தான், எல்லாமே அவர் தான். டெக்னிக்கலாக வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குது இந்த படம். ஆனால் வந்து இன்னும் பொருள் செலவுகளோடு அவர் வந்து செஞ்சுருந்தாருன்னா, உண்மையாகவே சொல்கிறேன், தமிழகத்தில் இப்படி ஒரு படத்தை உருவாக்க முடியுது ராஜ்குமார்னால அப்படின்னா இனி எல்லாருமே இதை ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு முன்னோடியாக அவர் இருந்திருக்காரு. அதற்கு அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து நீங்கள் ஹீரோ இருக்கணும், ஹீரோயின் இருக்கணுங்கிற யோசிக்காதீங்க. ஒரு டெக்னாலஜி எப்படி டெவலப் ஆகிருக்கு, தமிழ் உலகம், தமிழ் சினிமா எப்படி மாற்றப்பட்டிருக்குங்கிறதுக்காகவாவது நீங்கள் ஒரு முறை குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்க்கணும். நன்றி. படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சிங்கிள் பர்சன் ஒரு ஒட்டுமொத்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் எடுத்து படம் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாதுன்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் பண்ணி காட்டியிருக்காரு. அந்த ஒரு க்யூரியாசிட்டியில் தான் இந்த படம் பார்க்க நான் வந்தேன். ரொம்பவே சிறப்பாக வந்திருக்கு படம். ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஒரு த்ரில்லர் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது 100%. ஒரு இன்டர்வல் சீக்வன்ஸ் ஒன்று வரும், ட்ரெயின் சீக்வன்ஸ், அது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் அந்த படத்தை. ஒரு உலகத்துக்கு தேவையான, நம்ம மனிதர்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க படத்தில். இது ஆடியன்ஸ் தான் வந்து படத்தை பார்க்கணும் கண்டிப்பாக. இது ஒரு குடும்பமாக சேர்ந்து அவங்க குழந்தைங்களோட கூட்டு வந்து ஒரு தியேட்டராக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இது இருக்குமானா கண்டிப்பாக 100% இது இருக்கும். விஎஃப்எக்ஸ், சிஜி ஒர்க்ஸு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு எல்லாமே ரசிக்கக்கூடியதாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்பவே, சாங்ஸ்லாம் ஒரு 3 சாங்ஸ் கிட்ட வரும். எல்லா சாங்ஸும் ரொம்ப கேட்கக்கூடியதாக இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு படம். இது எனக்கு வந்து ஸ்பெஷலாக பிடிச்சது, இந்த ராஜான்ற ஒரு கேரக்டர் இருக்கும், அதை தாண்டி இந்த ரூபின்ற கேரக்டரை நிறைய ஃபன் பண்ணுவார். அந்த ரூபின்ற கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதில் ரூபின்ற கேரக்டர் தான் எனக்கு பிடிக்கும். ஒரு 4 கேரக்டர் 5 கேரக்டர் பண்ணியிருக்காரு. நான் சஸ்பென்ஸாக இருக்குது, அது நீங்கள் வந்து படம் பாருங்கள் எத்தனை கேரக்டர் பண்ணியிருக்காருன்ட்டு. அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்டாக இதை நான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நல்ல ஒர்த்து, நல்ல வாட்சபிள், ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம் அது. ஏன்னா இப்போ ஓடிக்கிட்டு இருக்க எல்லா படமும் அண்டர் 18+ தான். இது மட்டும்தான். ஸோ எல்லாமே குடும்பம் பார்க்கக்கூடிய சர்டிஃபிகேட் உள்ள படம் இது மட்டும்தான். மை நேம் இஸ் ராஜேஷ். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். ஒன் மேன் மூவி நான் இப்போ பார்த்துட்டு வரேன். இந்த படம் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அந்த படத்தை வரணும்னு சொல்லிட்டு. ஐ திங்க் என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்க. படம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஒரு தனி மனுஷனாக இருந்து என்ன பண்ண முடியும், தனியாக இருந்தால் உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி நிறைய கொஸ்டின் பண்ணாங்களே. ஆனால் தனி மனுஷனாக இருந்தாலும் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த படமாக கட்டியிருக்காரு. அதே சமயம் பேராசை பெருநஷ்டம் சொல்கிற அந்த வேர்டுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். நம்ம எவ்வளோ தான் நம்ம ஆசைப்பட்டாலும் அது பேராசை தான் ரொம்ப அதிகமாக. எனக்கு வந்து எல்லாமே இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு வேணும், எல்லாம் வேணும்னு கிடைக்கும். நமக்கானது கொஞ்சமாக இருந்தால் நமக்கு போதுமானது. ஸோ நம்ம வந்து எனக்கு எல்லா பணம் காசு அதெல்லாம் போயிட்டுருப்போம்ல, அது வந்து உலகத்தில் சும்மா ஒரு கற்பனைக்கு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம்.
இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னா நான் வந்து சந்தோஷமாக இருந்தேன்னு சொன்னேன். ஆனால் உலகத்தில் யாருமே இல்லைன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. நமக்காக ஒருத்தவங்க இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிறதும் இந்த படத்தில் வந்து தெளிவாக காட்டியிருக்காங்க. அதே சமயம் கிராஃபிக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு இண்டிவிஜுவல் மனுஷனாக ஒரு மனுஷனாக கிட்டத்தட்ட ஒரு 72 டிபார்ட்மெண்ட்ஸில் ஒரு தனி ஆளாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் உழைப்புக்கு தமிழ்நாடு தலை வணங்கணும். அதே சமயம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சாதாரணமாக தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். அதே சமயம் ஆனால் லாஸ்ட் மினிட்ல வந்து ஃப்ரெண்டையே கொள்ளணும்னு நினச்சிருந்தாலும் அவர் ஃப்ரெண்டு தான், அவர் உயிரை கொடுத்து இவரை காவந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. என்னை ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்க்கணுங்கிறது ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்படி பண்ணால் தான் நம்ம தமிழ் மக்களுக்கு நம்ம செலுக்கிற ஒரு மரியாதை. அதே சமயம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இந்த மனுஷனுக்கு நீங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்து இதுக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு நீங்கள் கொடுக்கலன்னா இது தமிழ்நாட்டுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயமா மட்டும்தான் எனக்கு தெரியுது. நான் வேர்டிங்ஸில் எது தப்பாக சொல்கிறனால கூட எனக்கு தெரியல. ஆனால் இந்த மனுஷனை ரொம்ப அவர் என்ன அண்ணன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கதை இருக்கும். இந்த படத்தில் வந்து ஒரு அருமையான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. அம்மாவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்மளோட கற்பனை வந்து ரொம்ப தப்பான கற்பனையாக இருந்தால் அது நமக்கு எவ்வளோ பாதிப்பு கொடுக்குங்கிறத சொல்லியிருக்காரு. எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்க மச். மேக்கப், பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா படத்துலையுமே வந்து எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் இதெல்லாம் போயிட்டுருக்கோம். மேக்கப் வந்து இவர் தனியாளாக இருந்துக்கிட்டு இவரே மேக்கப் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கெட்டப் கிட்டத்தட்ட இருக்கும். ஒரு போலீஸ் கெட்டப்பாக இருக்கட்டும், என்ன கெட்டப்பாக இருக்கட்டும், எல்லா கெட்டப்புமே இவர் இண்டிவிஜுவலாக தான் போட்டிருக்காங்க. இவரே மேக்கப் போட்டு இவரே அடிக்கிறதுலாம் வந்து சும்மா நம்மளாம் வந்து ஜஸ்ட்டு ஏதோ ஒரு ட்ரை பண்ணுவோம். நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் எவ்வளோ விஷயம் ட்ரை பண்ணுவோம். ஆனால் வந்து ஜஸ்ட்டு அதில் போயிட்டே இருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐயோ என்னால் முடியலன்னு சொல்லிட்டு பின்வாங்கிடும். அவனுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2019 கோவிட் பேட்ச்லேருந்து இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் உழைப்பு, ஒரு டேரக்டருடைய 6 வருஷம் இந்த உழைப்பை வந்து வீணாக்கிடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஒர்த்தான படம் சார். நீங்கள் வந்து எவ்வளவோ கமர்ஷியல் படம் பார்த்துருப்பீங்க, லவ் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? சும்மா ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலையும் பார்க்குற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை வந்து பாருங்கள், ஆனால் வந்து படமாக பாருங்கள். ரொம்ப லாஜிக் மிஸ்டேக்கு, ஐயோ ட்ரெயினில் போகிறாங்க இதெல்லாம் வந்து சாத்தியப்படாது. நீங்கள் கற்பனையில் பார்க்குறீங்க, கனவுல எந்திரிச்சு வாழ்த்துட்டு நான் வந்து அங்கே இருந்தேன், ஆஸ்திரேலியாவில் இருந்தேன், இதில் இருந்தேன்னு சொல்லுவீங்களே, அந்த ஒரு கற்பனையை நினச்சி இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே இந்த படம் பிடிக்கும். எல்லோரும் வந்து பாருங்கள். படம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. தமிழில் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது. சங்ககிரி ராஜ்குமார் மல்டி டேலண்டட் டைரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் இந்த படத்தை பாருங்கள். இது ஒரு யூனிக்கான படம். இது வரைக்கும் தமிழில் யாரும் வந்து இந்த குறுகிய பொருட்செலவில் இப்படி ஒரு விஷுவல்ஸை வந்து ஸ்க்ரீனில் காமிச்சதில்லை. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பாருங்கள். அதுதான் சொல்கிறேன், அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே இவர் தான் அந்த மாதிரி ஒரு நல்ல, அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருடைய இந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது. அது அப்படி இருந்ததுனால தான் இது மாதிரி பண்ண முடியும், இல்லாட்டி பண்ணவே முடியாது. தேங்க்யூ. ரொம்ப நல்லாயிருக்கு. அதான் சொல்கிறேன், எல்லா பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருந்தாலும், சிஜி ஒர்க், அவருடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஹை, ஒன் மேன் படம் பார்த்தேன். நல்லா பண்ணியிருக்காரு. பெரிய முயற்சி. அவர் வந்து தனியாக ஒரு 5 வருஷமாக 6 வருஷமாக ட்ராவல் பண்ணி ஒரு படத்தை வந்து அவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யுது. ஃப்ளாஸு எவ்வளோ பெரிய படங்கள், எவ்வளோ பெரிய ஹீரோஸ் நடிக்கிற படங்கள்லேயுமே 1000 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு படத்துலையுமே ஃப்ளா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படங்களில் ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யுது. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதமும், அதை ஒரு சிங்கிள் மேனாக அதை ஒரு படம் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து திரை கொண்டு வந்தது பெரிய விஷயம். அவருக்கு வாழ்த்துக்கள். முடிஞ்ச ஒரு தடவை எல்லோரும் பாருங்கள். நன்றி. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே அதான் மொத்த 24 கிராஃப்ட்ஸையும் ஒரு ஆளாக பண்ணியிருக்கிறாரு. நல்லா வந்திருக்கு. மனிதம் தான் சிறந்ததுன்னு சொல்ல வராங்க, அன்பு தான் முக்கியம்னு சொல்ல வராங்க. நல்லா இருக்கு பாருங்கள். நன்றி.